Hi students, welcome to EduMax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான டிப். ஸோ ஒரு சீக்ரெட்னே சொல்லலாம். ஸோ எந்த பேட்டர்னில் வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பர் செட்டப் இருக்கும், ஸோ எந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணால் நீங்கள் எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க் எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணலாம். ஸோ 2 days கேப் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க் எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் மேக்ஸுக்கு இதே மாதிரி சீக்ரெட் மெத்தடாலஜி போட்டிருந்தேன். ஸோ யாரெல்லாம் அந்த மெத்தடாலஜி பார்த்துட்டு அதே மாதிரி எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க் எல்லா 5 மார்க் அட்டன் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சொன்ன பேட்டர்ன் படி தான் உங்களோட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் வந்து கவர் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் உங்களோட 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 15ல் வந்து நியர்லி 12 வந்து உங்களுக்கு புக் பேக்லேருந்து கவர் ஆயிரும். அண்ட் 3 வந்து கண்டிப்பாக இன்டீரியர் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இல்லாமல் உங்களோட கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ மேக்ஸ் எக்ஸாம் எல்லாமே எழுதியிருப்பீங்க. ஸோ மேக்ஸ் எக்ஸாமில் எவ்வளோ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நீங்களும் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர்லேயும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 12 வந்து உங்களோட புக் பேக்லேருந்து வரும். ஸோ இன்டீரியர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்டீரியர் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் உங்களோட புக் பேக் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 12 மார்க்ஸ் அடிச்சிடும். அண்ட் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 9 கொடுத்துட்டு உங்களை 6 எழுத சொல்லுவாங்க. ஸோ கம்பல்சரி மட்டும் உங்களுக்கு எதில் வேணால் கேட்கலாம். ஸோ கம்பல்சரி வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினாகவும் உங்களுக்கு வர சான்ஸ் நிறைய இருக்குது. அதர் தேன் தட் 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எனி 3 யூனிட்ஸ் ஸோ படிக்கும் போது நீங்கள் வந்து யூனிட் வைஸ் படிங்க. ஸோ ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா அந்த யூனிட்டில் இருக்க எல்லா சாப்டரும் வந்து கவர் பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் யூனிட் எடுத்திங்கன்னா அதில் இருக்க எல்லா சாப்டரும் கவர் பண்ணுங்கள். ஸோ யூனிட் வைஸ் வந்து சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ ஒரு யூனிட்லேருந்து ஒரு யூனிட்லேருந்து 2 சாப்டர் படிச்சுட்டு இன்னொரு யூனிட்லேருந்து 2 சாப்டர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா அந்த யூனிட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ ஒரு சாப்டர்னா ஒரு யூனிட்ல 4 சாப்டர்ஸ் இருக்குன்னா அந்த 4 சாப்டர்ஸுமே நீங்கள் கவர் பண்ணாதான் அந்த யூனிட்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ யூனிட்டை தான் நீங்கள் வந்து சாய்ஸாக வைக்கலாமே தவிர யூனிட் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க எல்லா சாப்டர்ஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணணும். அண்ட் மோரோவர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் வந்து எல்லா யூனிட்லேருந்து பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் யூனிட் வைஸ் நீங்கள் கவர் பண்ணும்போது அதுலேருந்து கேட்குற க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இன்டீரியர் கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சென்டம் எடுக்கிற பசங்களுக்கும் இந்த டிப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கம்பல்சரி கொஸ்டின் வந்து எந்த யூனிட்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது ஈஸி. ஸோ எனி 3 யூனிட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பட் 6th உங்களோட கம்பல்சரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு மோரோவர் கிரியேட்டிவ் கொஸ்டினாக தான் வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு 9 கொடுத்துட்டு 6 எழுத சொல்கிறாங்க. 1 வந்து உங்களோட கம்பல்சரி. ஸோ 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதுறதுல உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து யூனிட் வைஸ் வந்து கவர் பண்ணணும். ஸோ எப்படின்னா நீங்கள் வந்து எய்தர் ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் பாருங்கள், அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டு 3 யூனிட்ஸ் பாருங்கள். ஸோ எப்படி நீங்கள் பார்க்கும்போது வந்து யூனிட் கவரேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 10 to 13 சாப்டர்ஸ் மினிமம் 10 மேக்ஸிமம் 13 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க்கும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 3 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். நீங்கள் எனி 3 யூனிட்ஸ் வந்து அதில் இருக்க எல்லா சாப்டரும் பார்க்கணும். ஸோ அந்த யூனிட்டில் வந்து 3 சாப்டர்ஸ் தான் பார்த்துருக்கேன், ஒரு சாப்டரில் இருக்க 2 மார்க் பார்க்கல. ஸோ அப்படி நீங்கள் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் கொஸ்டின் வந்து எடுக்கும்போது ஒரு யூனிட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் ஆர் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் யூனிட் வைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் வரலாம், செகண்ட் யூனிட்லேருந்து 2 கொஸ்டின் வரலாம், தேர்ட் யூனிட்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தா நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் இன்டீரியர் அண்ட் கிரியேட்டிவ் கேட்கும்போது தான் வந்து உங்களுக்கு செக் வரும். ஸோ அதனால் 3 யூனிட்ஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் 5 2 மார்க்ஸ் அண்ட் 5 3 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். பட் கம்பல்சரி கொஸ்டின் வந்து எந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணணும். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு யூனிட் சாய்ஸ் இருந்துச்சு. ஆனால் 5 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு யூனிட் சாய்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு யூனிட் 1 தான் ஆப்ஷனாக கொடுப்பாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு யூனிட் 2லேருந்து தான் கேட்பாங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு யூனிட் 3லேருந்து கேட்பாங்க. ஃபோர்த் வந்து யூனிட் 4லேருந்து கேட்பாங்க.
ஃபிஃப்த்து வந்து யூனிட் 5லேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆர் சாய்ஸஸ் வரும் கொஸ்டினில். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்தவரை நீங்கள் எந்த யூனிட்டுமே ஒமிட் பண்ண முடியாது. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் படிக்கணும். ஸோ என்னென்ன நீங்கள் சாப்டர்ஸ் நீங்கள் கவர் பண்ணால் எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணலாம். ஸோ 90 எடுக்கிற பசங்க வந்து எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.